நாராயணியத்தில் 99வது தசகம் பார்த்துட்டு இருக்கோம். பகவான் விஷ்ணுவோடு மகாத்மியங்களை ஆரால கம்ப்ளீட் ஆகிட்டு வர்ணிக்கிறதுக்கு சாதிக்கும்? ஒருத்தராலையும் அது சாதிக்காது. பூமியில இருக்கிற மண் தரிகளை எண்ணி திட்டப்படுத்துறதுக்கு ஒருத்தராலையும் சாதிக்காது. அதே மாதிரி பகவான் விஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து மகாபலிக்கு முன்னால போய் 3 அடி மண்ணு வரமாயி கேட்டு தன்னோட 3 பாதங்களால திரிலோகத்தையும் அளந்தெடுத்தாரே, அந்த பகவானோட யோக ஐஸ்வர்யத்தால சகல லோகங்களும் சுபிட்சமாயிருக்கு. அப்படி இருக்கிற பகவானோடு பிரியப்பட்ட ஸ்தானத்தை நான் பிராபிக்கணுமே. அங்கேயாக்குமே பகவானோட பக்தர்கள் ஆனந்த லஹரியில மதிக்கிறா. அங்கேயாக்குமே மோட்சமாயிருக்கிற பூந்தேன் பிரவாகமாயிட்டு ஒழுகிறது. விஷ்ணோஹோ விஷ்ணுவோடு வீரியாணி மகாத்மியங்களை கஹவா கதையது ஆரிக்காக்கும் சொல்லறதுக்கு சாதிக்கும்? தரணேஹே பூமியோடு ரேணூன் மண் தரிகளை கஷ்ட மிமீட்டே ஆரிக்காக்கும் எண்ணி திட்டப்படுத்துறதுக்கு சாதிக்கும்? யஸ்ய அங்கிரித்ரயேனா விஷ்ணுவோடு 3 பாதங்களால 3 பாத அடிகளால ஏவ 3 பாதங்களாலேயே த்ரிஜகது 3 லோகവും அபிமிதம் அளந்தெடுத்தாரே. பூர்ண சம்பத் மோததே அதனாலேயே பகவல் பாதஸ்பர்ஷத்தாலேயே 3 லோகங்களும் எந்த ஒரு குறவும் இல்லாதக்கு உயிரினங்கள் எல்லாம் ஐஸ்வர்யங்கள் ரொம்பி வழிஞ்சு குஷி அடைஞ்சிருக்கு. யஹ அசௌ விஸ்வானி தத்தே அந்த மகாவிஷ்ணு லோகங்களை யோக சக்தியால தரிக்கிறார். இஹா இந்த உலகத்தில் ஜனிச்சிருக்கிற நான் பிரியம் பரமம் தஸ்யதாமா ரொம்பவும் பிரியப்பட்டதும் டாப் மோஸ்ட் சிரேஷ்டவுமான சஸ்யா உங்களோடு பகவானே விஷ்ணுவாயிருக்கிற உங்களோடு தாமா வாசஸ்தானமாயிருக்கிற வைகுண்ட லோகத்துக்கு அபியாயாம் எத்திச்சேரணமே. சொது உங்களோடு பக்தாகா பக்தர்கள் எத்ரா அந்த வைகுண்ட லோகத்திலேயாக்குமே மாத்தியந்தி சந்தோஷ திமிர்ப்போடு கூடிட்டு மதிக்கிறார், பரமானந்தம் அனுபவிக்கிறார். எத்ரா அந்த வைகுண்ட லோகத்துல அமிர்தரசம் அரந்தஸ்யா அமிர்தரசம் மோட்சரசமாயிருக்கிற மரந்தஸ்யா பிரவாகா அந்த தேனோடு பிரவாகம் அப்படிங்கிறது இருக்கு. பூந்தேன் அப்படி மரந்தஸ்ய பிரவாகா பூந்தேனோடு பிரவாகம் அந்த வைகுண்டத்துல இருக்கு. அந்த ஸ்தானத்துக்கு நான் வந்து சேரணுமே. 2வது ஸ்லோகம். எல்லாத்துக்கும் காரணமாயிருக்கிற இந்த பிரபஞ்சம் உண்டாகிறதுக்கே காரணமாயிருக்கிற பக்தர்களுக்கு ஓரோ நிமிஷத்திலையும் புதுசா நிறைய விஷயங்களை செய்யற சகல ஐஸ்வர்யங்களும் ரொம்பி வழியற விஷ்ணுவுக்காயிட்டு யாகம் பூஜை இதிலெல்லாம் பக்தியோடு கூடிட்டு ஹவிசு தொடங்கின எல்லாம் ஆராக்குமோ கொடுக்கறா. பூஜிக்கப்படேண்டவர்களில பூஜ்யனாயிருக்கிற அந்த கிருஷ்ணனோடு கிருஷ்ணாவதாரம் தொடங்கின அவதார சரிதத்தை ஆறு வர்ணிக்கிறாளோ அவாதான் இந்த உலகத்துல சுகானுபவத்தால ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு இந்த ஜென்மத்தோடு அவசானத்திலேயே சர்வ புண்ணியங்களாலையும் கடக்கிறதுக்கான அந்த வைகுண்டத்தை பிராபிக்கிறார். ஆத்தியாய
ആദ്യമായിട്ട് പ്രപഞ്ച സൃഷ്ടിക്ക് മുന്നാലെ ഇരിക്കുന്നവരാക്കും ഭഗവാൻ. അശേഷ കർത്രേ, പ്രപഞ്ചം മുഴുവൻ സൃഷ്ടിച്ച ഭഗവാൻ. പ്രതി നിമിഷ നവീനായ, പ്രതിനിമിഷ നവീനായ, ഓരോ നിമിഷവും പുതുമയോടുകൂടി ഇരിക്കുന്ന ഭഗവാൻ. വിഭൂതേഹേ, എല്ലാ വിഭൂതികളോടും എല്ലാ ഐശ്വര്യങ്ങളോടും. ഭർത്രേ, നാഥനായിരിக்கிற മഹാലക്ഷ്മിയോട് ഭർത്താവാണ് ഭഗവാൻ വിഷ്ണു ഭഗവാനുക്ക്. യഹ, ഏതൊരു ഭക്താത്മാ ഭക്തനാക്കുമോ, യജ്ഞ അർച്ചന ആദൗ, യാഗങ്ങളിലെയും പൂജകളിലെയുമെല്ലാം, ഹവിരാദീനി, ഹവിസ് തുടങ്ങിയവയെല്ലാം പ്രതിശതി സമർപ്പിക്കുക. യഹവ, ആരാക്കുമോ, മഹതഹ മഹത്, ശ്രേഷ്ഠമാനതിലെയേ ടോപ്പ് മോസ്റ്റ് ശ്രേഷ്ഠമാണ്. കൃഷ്ണാദ്യം ജന്മ, ശ്രീകൃഷ്ണ അവതാരം തുടങ്ങിന ഭഗവത് തിരുവിളയാടലുകൾ വർണ്ണയേത്, വർണ്ണിக்கிற. சஹ அயமேவா, அப்படி இருக்கிற பக்தன் தான். இஹா, இந்த உலகத்துல பிரீதஹா, சந்தோஷத்தோடு கூடி இருக்கிறது. அந்த பக்தனுக்கு இந்த ஜென்மத்திலேயே யசோபிகி பூர்ணஹா, யசஸ் ரொம்பி வழியறது, பேரும் புகழும் உண்டாகிறது. அந்தே ஜீவன் சரீரம் உபேட்சிக்கிற சமயத்துல பிராபியம் தே பதம், உங்களோட வைகுண்ட லோகத்தை அந்த ஜீவன் പ്രാപിക്കരുത്, அந்த ഭക്തനോട് ജീവൻ പ്രാപിക്കരുത്. പ്രാപിക്കേണ്ടതാണ് വൈകുണ്ഠ പദത്തെ ത്വരിതം അഭിസരേത്, ഇമ്മീഡിയറ്റ് ആയിട്ട് പ്രാപിക്കവും ചെയ്യരുത്. ഇതവിടെ ഇനി എന്നവാക്കും அந்த ജീവനുക്ക് കിടக்கிற പരമமான സ്ഥാനം കൃഷ്ണ. മൂന്നാவது ശ്ലോകം. ஸ்துதிகீதங்களை உண்டாக்குற கவிசிரேஷ்டர்களே, உங்களுக்கு எப்படி தெரியறதோ அப்படி பிரத்யட்சமான வேதத்தோடு சாரமான பகவான அவதார சரிதங்கள் வர்ணிச்சு ஸ்துதியுங்கோ. பகவானோட திருநாமங்கள் எல்லாருக்கும் எல்லா சுகத்தையும் கொடுக்கறதாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு சங்கீர்த்தனம் பண்ணுங்கோ. பகவானே விஷ்ணு மகானான உங்களோட கீர்த்தனம் புராணங்கள் இதனாலையெல்லாம் எனக்கு தத்துவபோதம் உண்டாகணுமே கிருஷ்ணா. ஹே ஸ்தோதாரஹா கவீந்திராஹா, ஸ்துதிகீதங்கள் உண்டாக்குற ஹே கவிசிரேஷ்டர்களே, இஹா இங்க, கலு ஆகட்டும், இங்கையாகட்டும், யதா சேதயத்வே, நீங்கள் எப்படியாக்குமோ புரிஞ்சுக்கிற, ததா ஏவா அதே மாதிரியே, வேதஸ்ய சாரம், வேதத்தோடு எசன்ஸ் ஆன உபனிஷத்தினால தம் அந்த பகவான ஜனனஹா உபாத்த லீலா கதாபிகி, பகவானோட ஜனன அவதார கதைகளும் பகவத் திருவிளையாடல் கதைகளும் எல்லாம் சொல்லிட்டு வேதசாரமாயிருக்கிற உபனிஷத்து அதுல இருக்கிற சொல்லப்பட்டிருக்கிற பகவத் தத்துவத்தை நன்னா தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் அந்த பகவான ജനനഹാ ഉപാത്ത ലീലാ കഥാഭിഹി, ജനന അവതാര കഥകളും ഭഗവാനോട് ജനന അവതാര കഥകളും. பகவான் ஜனிச்சார் அப்படின்னு சொல்ல முடியாது, அதனால அவதாரம் செஞ்சார் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஜனன கதைகள்னு சொல்ல முடியாது, அவதார கதைகள் அப்படின்னு சொல்லலாம். அதனால பகவானோடு அவதார கதைகளும் பகவத் திருவிளையாடல் கதைகளும் எல்லாம் சொல்லிட்டு வியக்தம் நல்ல கிளியர் ஆயிட்டு പ്രണുവത സ്തുതിയുങ്കോ. എല്ലാവർക്കും ഭഗവത് തിരുവിളയാടലുകൾ പുരിയറാ മാതിരി ക്ലിയറായിട്ട് സ്തുതിഗീതങ്ങൾ എഴുതി പാടുങ്കോ. അസ്യ നാമാനിജ, ഭഗവാനോട് തിരുനാമങ്ങൾ എല്ലാമേ അഖില സുഖകരാണി, എല്ലാവർക്കും സൗഖ്യത്തെ കൊടുക്കறதாக்கும். ഇതി அப்படின்னு ஜானந்தஹா தெரிஞ்சுண்டு சங்கீர்த்தயத்வம், சத்தமா நீங்கள் புகழ்த்தி பாடுங்கோ, நன்னா சங்கீர்த்தனம் பண்ணுங்கோ. ஹே விஷ்ணு, ஹலோ விஷ்ணு பகவானே, மகதஹா தவ, சிரேஷ்டனான உங்களோடு கீர்த்தன ஆத்யை, நாம கீர்த்தனங்கள் எல்லாம் கலு செஞ்சுட்டு தத்துவபோதம் பகவத் தத்துவத்தை நானும் பஜேயம் பிராபிச்சுக்கிறேன். நாலாவது ஸ்லோகம். தர்ம
സംസ്ഥാപനத்துக்காയിട്ടാണ് ഭഗവാനോട് അവതാര കർമ്മങ്ങളെ, ധർമ്മത്തെ നിലനാട്ടുறதுக்கு അവര് ചെയ്യുന്ന കർമ്മങ്ങളെ, ലോകക്ഷേമத்துக்காയിട്ട് ഇന്ദ്രനോട് ദാസന മാതിരിയും പ്രിയ സുഹൃത്ത മാതിരിയും செஞ்சிட்டு இருக்கிற கர்மங்களை எப்பவும் சிந்தனை பண்ணுங்க. ഭഗവാനോട് സ്വയം പ്രകാശിக்கிற பரமபதத்தையாக்கும் யோக சித்தர்களாயிருக்கிற முனிகள் எப்பவும் தெரிஞ்சுக்கிறா. பிராமண சிரேஷ்டர்கள் தால்பரியத்தோடு கூடி சகுண நிர்குண பேதமில்லாதக்கு ஸ்துதிச்சுண்டு சொல்லறதும் இதுதான். சகுணமூர்த்தியாயிருக்கிற பகவான் தான் நிர்குண மூர்த்தியாயிருக்கிற பரம்பொருள். இப்படின்னு ஸ்துதிக்கிறதும் இந்த பகவானைத்தான். விஷ்ணுவோடு கர்மாணி கர்மங்கள் பக்தர்களே சதா எப்பவும் நீங்கள் மனசுல சம்பஷ்யதா பாருங்கோ. அந்த விஷ்ணு பகவான் தர்மான் அப்னாத் தர்மங்களை கெட்டி போட்டார். அப்படின்னா அங்க விஷ்ணு பகவான் எய்ஹி ஏது கர்மங்களாலே ஆக்கும் தர்மான் அப்னாத் தர்மங்களை எல்லாம் வர்ணாசிரமங்களுக்கு தகுந்த மாதிரி அவாவா செய்ய வேண்டிய தர்மங்கள் என்னெல்லாம் ஆக்கும் அப்படின்னு பகவான் தீர்மானிச்சு വർണ്ണാശ്രമ ധർമ്മങ്ങളെ ഓരോ ധർമ്മവുമായിട്ട് കൂട്ടിച്ചേർത്താൽ യൈഹി കർമാണി പല പല അവതാരങ്ങളിലെ പല പല കർമ്മങ്ങൾ പല പല നാമരൂപങ്ങളിലെ இந்த பிரபஞ்சத்திலே தர்ம பரிபாலனத்துக்காயிட்டு பகவான் செஞ்சார். அதர்மம் இல்லாதாக்கி தர்ம பரிபாலனத்துக்காயிட்டு பகவான் என்னெல்லாம் கர்மங்களாக்கும் செஞ்சார். அதெல்லாம் நீங்கள் எப்பவும் மனசுல நினைங்கோ. விஷ்ணுவோடு திருவிளையாடல்கள் எல்லாம் நீங்கள் எப்பவும் மனசுல நினைச்சுட்டே இருங்கோ. யானி இந்திரஸ்ய ஏஷஹா ஏஷஹா விஷ்ணு பகவான் இந்திரஸ்ய ക്ഷേമകാരി ദേവേന്ദ്രനോട് ക്ഷേമத்துக்காயிட்டு നന്മയ്ക്കായിട്ട് ഭൃത്യഹാച സേവകന മാതിരിയും പ്രിയ സഖാ ഇവ തോഴന മാതിരിയും யானி என்னெல்லாம் ஆக்குமோ வியாதனோது செஞ்சது அதெல்லாம் நீங்கள் எப்பவும் நினைக்கணும் பக்தர்களே. யோக சித்தாக யோகீஸ்வரர்கள் வீட்சந்தே பாக்கரா பரபதம் டோப்புமோஸ்ட் வைகுண்ட பதம் அனிஷம் எப்பவும் அவா காணரா. யஸ்ய பரம்பதம் ஏதொரு பகவானோடு டோப்புமோஸ்ட் பதத்தையாக்குமோ சமயக் பிரகாசம் நல்ல பிரகாசம் இருக்கிற வைகுண்ட பதத்தை, அந்த வைகுண்டத்துல இருட்டு அப்படிங்கிறது இல்லாததால நிழல் அப்படிங்கிறதும் கிடையாது. ரஜோகுண தமோ குணங்கள் இல்லாத வைகுண்டத்தை யோகீஸ்வரர்கள் எப்பவும் பார்க்கறா. கிருத பகுனுதயா நுதி சொன்னா ஸ்துதி, நுதயா அப்படின்னா ஸ்துதிகள். ரொம்ப ஜாஸ்தியாக ஸ்துதிகள் செஞ்சுட்டு ரொம்ப ஜாஸ்தியாக பகவானை ஸ்துதிச்சு எழுதிட்டு பாடி புகழ்ந்துட்டு விப்ரேந்திரா ஜாகரூகாக சிரேஷ்ட பிராமணர்கள் ரொம்ப தெம்போடு கூடிட்டு நமக்கு நிர்பாசயந்தே அந்த பரம்பொருளை காட்டித்தரா. இந்த ஸ்துதிகள் வழி வைகுண்டத்தையே காட்டித்தரா. அப்படி இருக்கிற வைகுண்டத்தை பக்தர்களே மனசுல தியானியுங்கோ. 5வது ஸ்லோகம். இதுவரை ஜனிச்சிருக்கிறவாளும் இப்ப ஜனிச்சிருக்கிறவாளும் இனிமேல் ஜனிக்க போறவாளும் பகவானோடு மகாத்மியத்தை கம்ப்ளீட் ஆயிட்டு தெரிஞ்சுக்கலே. அதனாலேயே பகவானே நான் பகவானோட திருநாமங்களாக்கும் நல்லது அப்படின்னு தெரிஞ்சுட்டு திருநாமங்களை கீர்த்தனம் செய்யறேன். அல்லாதக்கு பகவானோட மகாத்மியங்களை என்னால வர்ணிக்கிறதுக்கு திராணி இல்லை எனக்கு. ஆராலையும் வர்ணிக்க முடியாத அளவுக்கு மகிமை இருக்கிற 3 லோகத்துக்கும் மேல வைகுண்டத்துல வசிக்கிற பகவானே பல விதத்துல இருக்கிற ஸ்துதி வாக்கியங்களால நான் ஸ்துதிக்கிறேன். அவ்வளவுதான், என்னால வேற ஒன்னும் செய்ய முடியலை கிருஷ்ணா
அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றதையாக்கும் பார்க்குறோம். தேவா விஷ்ணு, சர்வவியாபியான விஷ்ணு பகவானே, ஜாதஹா ஜாயமானஹா அபீச்ச, இதுவரைக்கு ஜனிச்சிருக்கிறவாளும் இப்ப இந்த பூமியில இருக்கிறவாளும் இனிமேல் ஜனிக்க போறவா கூடியும் எல்லாரும் தொன் மகிம்னஹா, உங்களோட மகிமையை சம்பந்திச்சு அவசானம் நோ சமதிகதஹா, முழுவனாயிட்டு ஒருபோதும் ஆரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிச்சிட்டில்லை, இனி சாதிக்கவும் முடியாது. ஸ்ரேயாம்சி வித்வான், ஐஸ்வர்ய பூர்ணமாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு பிரதி முகுஹூ அபி, ஓரோ நிமிஷத்திலையும் மறுபடியும் மறுபடியும் கண்டினியூஸ் ஆயிட்டு தே உங்களோடு நாமா திருநாமங்களை சம்சாமி சொல்லிண்டே இருக்கேன். அஸ்யா இந்த லோகத்ரயஸ்யா அபி ஊர்த்வம், 14 லோகங்கள் இன்க்ளூடாயிருக்கிற லோகத்ரயத்தோடு மேல இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட விப்ராஜமானே அங்க பரிலசிக்கிற திளங்கி விளங்குற தத்திர வைகுண்ட லோகே, அந்த வைகுண்ட லோகத்துல விரஜித வசதி நம்ம வசிச்சுண்டு தம் அந்த துவாம் நம்ம வசிச்சுட்டு இருக்கிற அந்த உங்களை நானாவித ஸ்துதி வஜனைகி பலதரத்திலுள்ள ஸ்துதி வஜனங்களால சம்ஸ்தௌமி நான் இதா ஸ்துதிக்கிறேன். 6வது ஸ்லோகம். சகல சிருஷ்டிகளுக்கும் முன்னால உண்டான ஜலம் முதல்ல பகவான உள்ள தரிச்சுட்டு இருந்தது. காரண ஜலம், அந்த காரண ஜலத்துக்குள்ள பகவான தரிச்சுட்டு இருந்தது. பகவானே காரண ஜலத்துல சயிச்சுட்டு இருந்த விஷ்ணு அன்னைக்கு சகல ஜீவாத்மாக்களும் சூஷ்ம ரூபமாயிருக்கிற லிங்க சரீரத்தோடு கூடி பகவானில சேர்ந்து லயிச்சுட்டு இருந்தா. அப்படி எல்லாம் இருக்கிற ஜனனம் இல்லாத பகவானோடு நாபியில அழகான ஒரு பத்மம் உண்டாச்சு. அந்த பூவோடு இதழ்கள் டைரக்ஷனுகளும் அதனோடு கர்ணிகை மகாமேருவும், அந்த பத்மம் தான் இந்த உலகத்தோடு சிம்போலும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஐ விபோ, ஹலோ சர்வவியாபியா இருக்கிற பகவானே, சிருஷ்டி ஆதி ஜன்யாக, சிருஷ்டியோடு ரொம்ப ஸ்டார்டிங்ல உண்டான பிரளயம் முடிஞ்சு கல்பத்தோடு ஆரம்பத்துல உண்டான ஆபஹா ஜலம், காரண ஜலம், பிரதமம் முதல்ல துவாம் உங்களை கர்ப்பதேசே ததுஹு கர்ப்பத்துல தரிச்சது. ஜலசயன ஹரே காரண ஜலத்துல பள்ளி கொள்ளற பகவானே, எத்ரா அப்படி இருக்கிற தொயி உங்களில ஜீவாஹா சங்கதாஹா எல்லா உயிரினங்களும் சுஷ்ம ரூபத்துல ஒரு சேர கூடி சேர்ந்துட்டு ஐக்கியம் ஆபன் லயிச்சு சேர்ந்தது. பிரபோ எல்லாம் கண்ட்ரோல் செய்யற பகவானே, அஜஸ்ய தஸ்யதே ஜனனமில்லாத உங்களோடு நாபௌ, அஜஸ்ய தஸ்ய தே ஜனனமில்லாத உங்களோடு நாபௌ நாபியிலேந்து பொக்கில் சுழியிலேந்து ஏகம் ஹி பத்மம் ஒரே ஒரு தாமரப்பூ, உலகத்துல சர்வ உயிரினங்களோடும் சுஷ்ம ரூபத்தில் இருக்கிற லோகத்தோடு சிம்போலான தாமரப்பூ வினிகிதம் அபவது உண்டாயி வந்ததே. திக் பத்திரம் திக்குகளெல்லாம் இதழ்களாயிட்டு இருக்கிறதும், கனகதரணி பிருது சொர்ண பர்வதமாயிட்டு இருக்கிற சுமேரு ஆயிட்டு இருக்கிற கர்ணிகையாயிட்டு இருக்கிறதுமான யத்கிலா ஏதொரு தாமரப்பூ இருக்கோ அது லோகரூபம் ஆகுஹோ இந்த பிரபஞ்சத்தோடு முழுவன் ரூபமாக்கும் அப்படின்னு, பிரபஞ்சத்தோடு சிம்போலாக்கும் அப்படின்னு வித்வான்மார்களால சொல்லப்படுறது. 7வது ஸ்லோகம்.
பகவல் பக்தி இல்லாத உலகத்துல இருக்கிற ஜனங்களை பார்த்து பட்டதிரி சங்கடப்படுறார். சாதாரணமா இருக்கிற பகவல் பக்தி இல்லாத பகவானை நினைக்க தோணாத ஜனங்களே, இந்த உலகத்தை உண்டாக்கினது விஷ்ணுவாக்கும், உங்களுக்குள்ள இருக்கிறதும் விஷ்ணுவாக்கும். வானத்தில இருக்கிற சூரியனை மேகம் எப்படி மூடுறதோ அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விஷ்ணுவை பல நாம ரூபங்களில இந்த பிரகிருதிய பார்க்கிற நீங்கள் காணறதில்லை. இந்திரிய சுகங்களால மட்டும் திருப்தி பெற்று காமிய கர்மங்களை செஞ்சுட்டு சஞ்சரிக்கிற கஷ்டம். பகவானில உங்களுக்கு பக்தி இல்லாம போயிடுத்து. ஹே லோகாஹா, உலகத்துல இருக்கிற ஜனங்களே, ஹலோ ஜனங்களே, பகவல் பக்தி இல்லாத ஜனங்களே, விஷ்ணுஹு விஷ்ணு பகவானாக்கும் ஏதத் புவனம் அஜனயது, இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சது, தது யூயம் ந ஜானீதா, அந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது இல்லை. யுஷ்மாகம் அந்தரஸ்தம் ஹி, உங்களுக்குள்ள ஸ்திதி செஞ்சுண்டே உங்களோடெல்லாம் ஹிருதயத்துக்குள்ள ஆத்மா ரூபத்தில சாட்சி ரூபத்தில இருந்துட்டே அபரம் கிமபி விஷ்ணு ரூபம் வித்யதே, வேற ஒரு விஷ்ணு ரூபம் வர்ணிக்கிறதுக்கு முடியாத அளவுக்கு மகிமை இருக்கிற விஷ்ணு ரூபம் சாட்சி ரூபத்துல உங்களோட உள்ள இருக்கு. நீஹார பிரத்யமாயா பரிவிருத மனசகா, மூடல் மஞ்சு மாதிரி மாயையால மூடப்பட்ட மனசோடு கூடின நீங்கள் பிராண பிரீதி ஏக திருப்தாக, இந்திரிய சுகங்களால மட்டும் திருப்தராயிட்டு மகபராக யாகம் செய்யறதுல தாற்பயம் இருக்கிறவாள் ஆயிட்டு, நீங்கள் எல்லாம் என்னத்துக்காக்கும் யாகம் பண்ற, அது வேணுமே இது வேணுமே கேட்டுண்டாக்கும் யாகம் பண்ற, ஆரும் மோட்ச சௌக்கியம் வேணுமே சொல்லிட்டு யாகம் பண்ண மாட்டேங்கிற. அப்படி பல விஷயங்களுக்கு ஆயிட்டு பகவான யாகம் செஞ்சு கூப்பிடுற நீங்கள் சரதா காலங்களை இப்படி கடத்துற, வீணா வேஸ்ட் பண்ற. முகுந்தே மோட்சந்தர விஷ்ணு பகவானில ந இச்சா, உங்களுக்கு ஆசை அப்படிங்கிறது ஆக்ரகம் அப்படிங்கிறது இல்லாம போயிடுத்தே. ஹந்தா கஷ்டம்தான் இது. 4 புருஷார்த்தங்களையும் கொடுக்கறதுக்கு திராணி இருக்கிற பகவான் கிட்ட நீங்கள் இந்த பிரபஞ்ச சௌக்கியம் மட்டுமாக்கும் கேட்கிற. அர்த்தார்த்தம் காமார்த்தம் தர்மார்த்தம் மோட்சார்த்தம் இப்படி இருக்கிறதுலயே டாப் மோஸ்ட் புருஷார்த்தமா இருக்கிற மோட்சார்த்தத்தை கொடுக்கறதுக்கு எபிலிட்டி இருக்கிற பகவான் கிட்ட நீங்கள் கேட்கறது இந்த பிரபஞ்ச சௌக்கியத்துக்கு தேவையான அர்த்தார்த்தம் காமார்த்தம் இப்படி எல்லாம் இருக்கிற புருஷார்த்தங்களையாக்குமே. பகவான் கிட்ட மோட்ச சௌக்கியம் நீங்கள் ஒன்றும் கேட்காதது கஷ்டம்தான். 8வது ஸ்லோகம். பகவான் விஷ்ணு அவரோடு மகிமைய பட்டதிரி வர்ணிக்கிறார். பகவான் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா இருக்கிற எல்லா உயிரினங்களோடும் சிரசாக்கும், இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற எல்லா உயிரினங்களோடும் கண்ணுகளும் பகவானிலியாக்கும் இருக்கு. பிரம்மாண்டம் முழுவன் ரொம்பி வழியறது பிரம்மாண்டத்துக்கு அப்புறமும் இருக்கு. இருந்தா கூட ஜாஸ்தியான அந்த இடங்களிலேருந்து எல்லாம் வேறுபட்டு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற இடமா இருக்கிற மனசுக்குள்ளேயும் பகவான் ஜொலிச்சு நிற்கிறார். அப்படி இருக்கிற பரம புருஷா, முடிஞ்சு போனதும் வரப்போறதும் எல்லாம் பகவான் தான். அது மட்டும் இல்லை, தேக இந்திரியங்களில பிரவேசனம் பண்ணி விஷயரசம் அனுபவிச்சுருக்கேள் அப்படின்னாலும் அட் த சேம் டைம் நீங்கள் மோட்ச ஆனந்தத்தை அனுபவிக்கவும் செய்கிறீர்கள். எல்லாம் எல்லாம் பரம்பொருளான நீங்கள் தானே பகவானே. புருஷ சுக்தத்துல ஃபர்ஸ்ட் 2 மந்திரங்களையாக்கும் இதுல சொல்லப்படுறது. மூர்தனாம் அக்ஷ்ணாம், உச்சந்தலகளோடு கண்ணுகளோடு, ததானாம் காலுகளோடு,
സഹസ്രാണി വഹസികളു, ആയിരക്കണക്കിற்கு കണ്ണുകളും തലകളും പാദങ്ങളും എല്ലാം നിങ്ങൾ വഹിക്കറ്. വിരാട് സ്വരൂപിയാണ് നിങ്ങൾ இந்த പ്രപഞ്ചത്തിലെ സകലത്തോടും ശരീരമാക്കും. கோடிக்கணக்குக்கு உயிரினங்களோடு தலை கண்ணு பாதங்கள் எல்லாம் நீங்களேதான். விஸ்வம் சம்பூர்யா, நீங்கள் தான் இந்த பிரபஞ்சம் முழுவன் ரொம்பி நிற்கிறேன். தது புரோத்கிரம்யாவிதிஷ்டன், தது புரோத்கிரம்யாவிதிஷ்டன், தது பிரபஞ்சத்தை புரோத்கிரம்யா அதிக்கிரமிச்சிட்டு பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டவனாயிட்டு திஷ்டன் ஸ்திதி பண்ற. பரிமித விவரே லிமிட்டட் ஸ்பேஸ் ஆயிட்டு இருக்கிற சித்தாந்தரே அபி மனசுக்குள்ளேயும் ஹிருதயத்துக்குள்ளேயும் கூடியும் பாசி தெளிஞ்சு நிற்கிற. விராடு സ്വരൂപിயான பகவான் பிரபஞ்சத்துல முழுவனாயிட்டும் பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டவனாயிட்டும் ரொம்ப சின்ன ஸ்பேஸ் இருக்கிற ஹிருதயத்துக்குள்ளேயும் கூடி வியாபிச்சு பிரகாசிச்சு ஜொலிச்சு நிற்கிற. பூதம் பவ்யம் ச சர்வம், பாஸ்ட் பிரசன்ஸ் ஃபியூச்சர் தொடங்கிற எல்லாமும் பரபுருஷா. பட்டதிரி பகவானை கூப்பிட்டு சொல்றார், பரம்பொருளே பவான் நீங்கள் தான், உங்களை தவிர வேற ஒண்ணுமே இந்த உலகத்துல இல்லை. கிஞ்சா, அது மட்டும் இல்லை, தேக இந்திரிய ஆதிஷு ஆவிஷ்டா, சரீரத்திலேயும் 10 இந்திரியங்களிலேயும் பிரவேசிச்சுட்டு அபி அப்படியெல்லாம் பிரவேசிச்சல்னா கூடியும் உத்கதத்வாது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட பகவான் ஆனதால அமிர்த சுகரசம் சா துவமேவா, நீங்கள் தான் அமிர்தம், அதாவது மோட்சம், ஜனன மரணம் இல்லாத சுகரசவும் அனுபுங்சே ஆத்மாராமனாயிட்டு அனுபவிக்கிறேன். இந்த மோட்ச சுகத்தை அனுபவிக்கிறதும் நீங்கள் தான் பகவானே, ஆத்மாராமனாயிட்டு. ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் அப்படிங்கிற அத்வைத பாவத்தை ஸ்வீகரிக்கிற நீங்கள். 9வது ஸ்லோகம். பகவான் திரிலோகமாயிருக்கிற ரூபத்தை தரிச்சு அந்த திரிலோகத்துக்கு வெளியில அனந்தவும் சுத்தவுமான ஞான ஸ்வரூபத்தோடு கூடிட்டு ஸ்திதி பண்ற. பகவானுக்கு அந்த அளவுக்கு மகாத்மியம் இருக்கிறதுனாலேயாக்கும் அப்படி சாதிக்கிறது. வேற என்ன வசு நான் சொல்றது, பகவானோட சின்ன ஒரு பார்ட்டு மட்டும்தான் எல்லா பிரபஞ்சவுமாயிட்டு நமக்கு காணறது. மிச்சம் இருக்கிற 3/4 பாகம் வர ஜாஸ்தியான அம்சமும் சாந்திர ஆனந்த ஸ்வரூபமாயிட்டு பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டதாயிட்டு விளங்கி நிற்கிறது. அப்படி இருக்கிற பகவானுக்கு என்னோட நமஸ்காரம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை, அந்த குருவாயூரப்பனை பரம்பொருளாயிட்டே பார்த்துட்டு பட்டதிரி நமஸ்காரம் பண்ணவாக்கும் சேரார். எது தூ, ஏது காரணத்தாலே ஆக்குமோ, துவம் நீங்கள், திரைலோக்கிய ரூபம் 3 லோகங்களோடும் ரூபம், ததத் அபி தரிக்கிறேள் அப்படின்னா கூடியும், ததஹா அதிலேந்தெல்லாம் நிர்கதஹா அப்பாற்பட்டவனாயிட்டு பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டவனாயிட்டு அனந்தா அவசானம் இல்லாத சுத்த ஞானாத்மா பரிசுத்தமான வித்யாஸ்வரூபனாயிட்டு வர்த்தசே நிலநிற்கிற. தவா உங்களோடு சகா வர்த்திச்சதான மகிமா மகாத்மியம் தாவான்களு ரொம்ப ஜாஸ்தியாக்கும். அதை வர்ணிக்கிறதுக்கொன்னும் சாதிக்கவே செய்யாது. அந்நதுக்கும் வேற என்ன வாக்கும் சொல்றது. தே ஸ்தோகஹா பாக ஏவா, தே உங்களோடு ஸ்தோகஹா பாக ஏவா சின்ன ஒரு அம்சம் மட்டும் அகில புவனந்தயா திருஷ்யதே, அகில புவனதயா திருஷ்யதே எல்லா புவனங்களும் ஆயிட்டு காணப்படுறது.
100%ல 25% மட்டும்தான் இந்த பிரபஞ்சமாயிட்டு காணுறது. பாக்கி இருக்கிற 75% பூயிஷ்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற 75% ത്രൈംശകൽപ്പം. உங்களில 4/3 ഭാഗവും 100 4ஆல டிவைட் பண்ணினா 25% மட்டும் இந்த பிரபஞ்சம். பாக்கி இருக்கிற 75%ம் சாந்திர மோதாத்மகம், சாந்திர ஆனந்த அவபோதகமாயிருக்கிற உங்களோடு அந்த ஸ்வரூபம் ததஹா உபரி, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாயிட்டு பாதி பிரகாசிச்சு வழங்குறது. தஸ்மை தே நமஹா, அப்படியெல்லாம் இருக்கிற பரம்பொருளாயிருக்கிற உங்களுக்கு என்னோடு நமஸ்காரம். பரம்பொருளான நீங்கள் 4/1 பார்ட் மட்டும்தான் சகாம ரூபத்தில் இருக்க. பாக்கி 3 பார்ட்டும் நிர்குண ரூபத்திலேயாக்கும் இருக்கேள் பகவானே. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது கண்ணுக்கு காண முடியறதாக்கும், இந்திரியங்களால தெரிஞ்சுக்க முடியறதாக்கும். இந்த இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டதாயிட்டு இருக்கிற பகவான் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தை விட 3 இரட்டி ஜாஸ்தியாக்கும் பகவானே அந்த சக்தி. அப்படி இருக்கிற பகவானுக்கு என்னோடு நமஸ்காரம். 10வது ஸ்லோகம். பகவானோடு அவ்யக்தமான ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் பிராபிக்கிறதுக்கும் சிரமமாக்கும். சுத்த தத்துவமயமாயிருக்கிற அந்த ரூபமாகட்டும் ஸ்பஷ்டமான விதத்துல வியக்தமாயிட்டு மோட்ச சுகமாயிருக்கிற மகாசமுத்திரத்துல அலை மாதிரி இருக்கு. சர்வதிலையும் சிரேஷ்டமாயிருக்கிற பக்த வாத்சல்ய மூர்த்தியா இருக்கிற குணங்களோட ரசத்தாலேயே மனச அட்ராக்ட் பண்ற பகவானோட சக்தி. அப்படி இருக்கிற ஆனந்த மூர்த்திய, சகாம ரூபத்தில் இருக்கிற ஸ்ரீகிருஷ்ண மூர்த்திய குருவாயூரப்பனை நானிதா ஆசிரயிக்கிறேன். குருவாயூரேஷா கிருஷ்ணா, என்ன எல்லாவித ரோகத்திலிருந்தும் காப்பாத்தனமே. அவ்யக்தம் கிளியர் அல்லாததான தே உங்களோடு ஸ்வரூபம் நிர்குணஸ்வரூபம். துரதிக மதம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக்கும், நிர்குண பரபிரம்மத்தை பிராபிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சிரமமாக்கும். சுத்த ஏக சத்துவம் தது தூ, சத்குணம் மட்டும் இருக்கிற சுத்தமான மாயையோடு கலர்ப்பில்லாத உங்களோடு சகுண ரூபம் ஆகட்டும். வியக்தம் கிளியர் ஆக்கும். ரஜோகுண தமோ குணங்கள் இல்லாத சத்குணம் மட்டும் இருக்கிறதாக்கும். குருவாயூர் கோவிலுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்ரீகிருஷ்ண விக்கிரகம் சகுண ரூபமாக்கும். அது கிளியர் ஆக்கும். இந்த ரூபத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறதாக்கும். ஸ்புடமேவா கிளியர் ஆயிட்டு பார்க்கறதுக்கு சாதிக்கிறதாக்கும் பகவானோட ஸ்ரீகிருஷ்ண ரூபம். அப்பீச்சா இப்படியெல்லாம் ஆக்கும்னா கூடியும் அமிர்தரசாம் போதி கல்லோல துல்லியம், அமிர்தரசமாயிருக்கிற சமுத்திரத்துல அலைகளுக்கு துல்லியமாக்கும் இது. தது அதனால இஹா இந்த உலகத்துல சர்வ உத்கிருஷ்டாம் எல்லா விஷயங்களை விடையும் சிரேஷ்டமானது, அபீஷ்டாம் எல்லாருக்கும் ரொம்ப பிரியமானதுமான குணரசேன ஏவா குணரசங்களாலேயே ஸ்ரீகிருஷ்ண ரூபத்தோடு அட்ராக்ட் சத்குணமும் எல்லாம் காரணமாயிட்டு சித்தம் ஹரந்தீம் எல்லாரோடும் சித்தத்தையும் அந்த ஸ்ரீகிருஷ்ண விக்கிரகம் பியூரிஃபை பண்றது. எந்த அளவுக்கு கவலை இருக்கோ அதெல்லாம் காணாம ஓடி போயிடுறது.
ஸ்ரீகிருஷ்ண ரூபம் எல்லாரோடும் ஹிருதயத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடியதாக்கும். பார்த்துட்டே இருக்க தோணுறது. എത്ര തടവയാക്കും ഭഗവാനോട് ശ്രീകോവിലുക്കുള്ള പോയി നിന്നാലും പത്രതില്ല. இன்னொரு தடவை கூட தொழணும், இன்னொரு தடவை கூட பார்க்கணும் அப்படின்னு தோணுறது. மறுபடியும் கியூ நின்று மறுபடியும் பகவானை பார்த்தாலோ இன்னும் ஒரு தடவை கூட பார்த்துடலாம் அப்படின்னு தோணுறது. அப்படி பார்க்க பார்க்க தகட்டாத ரூபமாக்குவது. தேமூர்த்தியும் அப்படி இருக்கிற ஸ்ரீகிருஷ்ண ரூபத்தை அகம் நான் சம்ஸ்ரயே நான் ஆசிரியிக்கிறேன். പവനപുരപതേ ഗുരുവായൂരപ്പ ശ്രീകൃഷ്ണ മാം രോഗാത് പാഹി എന്നെ മനശരീര രോഗത്തിലിருந்து காப்பாத்தனமே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகம் எழுதினதுக்கு அப்புறம் அன்னைக்கு ராத்திரி தூங்கறதுக்கு படுத்துட்ட பட்டதிரிக்கு பகவான் சொப்னத்துல தரிசனம் கொடுப்பார். அதனால ശരിക്കും നാരായണീയത്തില இந்த ஸ்லோகமாக்கும் கடைசி ஸ்லோகம். അടുത്ത ശ്ലോകത്തിലെ അടുത്ത ദശകത്തിലെ ഭട്ടതിരി സ്വപ്നത്തിലെ ദർശിച്ച ഭഗവത് രൂപത്തെ എല്ലാ ഭക്തർകൾക്കായിട്ടും இந்த നാരായണീയത്തിലെ വർണ്ണിக்கிறதையாக்கும் നമ്മൾ പാപ്പோம். സഹോദരനോട് ഹെൽപ്പോട് കൂടിയിട്ടാക്കും ഇത്ര നാളേക്കും നാരായണീയം എഴുതിനത്. இந்த 100வது ദശകം എഴുതർത്ത ഭട്ടതിരി ആരോടും ഹെൽപ്പില്ലാതൊക്കെ സ്വയമായിട്ട് എഴുതുവാർ. തൂക്കത്തിലേന്ത് എന്തിരുന്ന ഭട്ടതിരി ഒരു നോയുമില്ലാതൊക്കെ എന്തോ ഒരു ടയേർഡുമില്ലാതൊക്കെ ഭഗവത് രൂപം ദർശിച്ച ആനന്ദത്തില് ഓടിച്ചാടി തീർത്ഥക്കുളത്തില് സ്വയം പരസഹായമില്ലാതൊക്കെ കുളിച്ച് കോവിലിലെ സോപാനത്ത് പക്കത്തിൽ നിന്നുണ്ട് കണ്ണിറയെ ശ്രീകൃഷ്ണ രൂപത്തെ പാത്ത് തൊഴുതാൻ സന്തോഷത്തോടു കൂടിയിട്ട് ശയന പ്രദക്ഷിണവും അടിപ്രദക്ഷിണവും നടത്തിനാർ. ശക്തമാ ഭഗവത് നാമത്തെ ചൊന്നാർ. ഭഗവാനെ തൃപ്തിയോടെ തൊഴുത് തന്നെത്താൻ പരസഹായമില്ലാതൊക്കെ തന്നോട് വാസസ്ഥാനത്തേക്ക് അവർ യാത്രയാകവും ചെയ്വർ. இந்த அளவுக்கு மகிமையாக்கும் இந்த நாராயணியத்துக்கு.